ஹலோ. யா வணக்கம். வணக்கம். உங்களோட வணக்கம் எனக்கு வேணாம். உங்ககிட்ட கேட்க வேண்டியது ஒரே கேள்விதான். என்ன கேள்வி? உங்களுக்கு பெல் அடிக்க தெரியுமா தெரியாதா? பெல் அடிக்க தெரியுமே. அடிக்க தெரியும் தானே? அப்புறம் ஏன் அந்த பிள்ளைங்களை கீழே இறக்கிறதுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த இடத்துல வந்து ஓன் அடிச்சு எங்க தலையே வடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது? இது வந்து அப்பார்ட்மெண்ட் பாருங்க. காடி விட்டு இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சொல்லிட்டு பெல் அடி சொல்லுவோம். ஏன் அது என்ன பிரச்சனை? எங்களால தாங்க முடியாம தான் முட்டை விட்டு அடிச்சோம். முட்டை விட்டு அடிச்சீங்களா? ஓகே ஓகே. ஓ, இப்ப நான் யாராவது போட்டு உடச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் கண்டுபிடிச்சேன். தைரியம் இல்லாம என் காதில முட்டையை விட்டு அடிச்சுக்கிட்டு நீங்க தானே அது? ஆமா. நான் ரிப்போர்ட் பண்றேன்னா இல்லையா பாருங்க. பெரிய ரிப்போர்ட் பண்ணிடுவீங்க நீங்க. அப்படியே வந்து நாங்க மாட்டிக்குவோம் பாருங்க. அடேங்கப்பா, நான் செய்யறேன்னா இல்லையான்னு பாருங்க. என்ன இருக்கீங்க? நான் காடியை வந்து கழுவி வைப்பேன். கழுவி வச்ச மறுநாளுக்கு எந்திரிச்சு பார்த்தா முட்டை அடிச்சிருக்கோம். அது உங்க வேலை தானா? நீங்க மட்டும் என் முன்னுக்கு இருந்தீங்க நான் என்ன தருவேன்? எஸ்டேட் முட்டை கிடைக்கலாம் அழிவு போட முட்டை எடுத்து மூஞ்சில் நான் விட்டு அடிக்கல. அப்படி தைரியம் இல்லாம என் வீட்டு காடியில முட்டையை விட்டு அடிக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு தைரியம் இருக்கணும்? தைரியம் இருக்கிறனால தான் அடிக்கிறோம். வந்து பாருங்க உன்னை என்ன செய்யணும் பாருங்க. தைரியம் இருக்கிறனால தான் அடிக்கிறோம். தைரியம் ஐயா, இது வந்து ஒளிஞ்சுக்கிட்டு அடிக்கிறது. ராத்திரில வந்து அடிச்சுட்டு போறீங்களா? இன்னைக்கு நான் நேராவே வந்து அடிக்கிறேன். அப்படி மண் ஏத்துட்டீங்க. 2 தடவை நான் 2 தடவை காடி கழியா வைக்கிறேன். முட்டை விட்டு அடிக்கிறது என்ன இது? எங்க கத்துட்டு வந்தீங்க? நான் கூட செய்யக்கூடாதான். நீங்க ஓன் அடிக்கலாமா? ஏன் உங்களுக்கு கொஞ்ச நேரம் இறங்கி வந்து அங்க பிள்ளைங்களை கூப்பிட முடியாதா? நீங்க பெரிய மேடம் காடியிலே வேன்லயே உட்காந்துக்கிட்டு இவங்க பிள்ளைங்களுக்கு ஓன் அடிப்பாங்களா? நாங்க எல்லாம் அதை பொறுத்துக்கணுமா? என்ன அப்படி உங்களுக்கு பிடிக்கல சொன்னா நீங்க இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் கூடாது. தனியா காட்டுல போய் பங்களா கட்டிக்கிட்டு எந்த சத்தமும் இல்லாம போயிருந்துக்குங்க. இப்ப முட்டை விட்டு அடிச்சாலும் நீங்க தான் இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா யாருன்னு குறிப்பா எனக்கு தெரியல. அப்ப வந்து நான் வீடா பூந்து ஆசிரியர் பாருங்க. யாரு இன்னைக்கு டொரியா வாங்கி வச்சிருக்கேன். டொரியா விட்டு அடிக்க போறீங்களா? ஆமா. எங்க கையில என்ன பூ பறிக்குதா? நீங்க டொரியா விட்டு அடிக்கிற அளவுக்கு நான் என்ன கைய வீசிக்கிட்டா இருக்கிறோம்? ஐயா வந்து அடிச்சுட்டு போயா அப்படின்னு சொல்றதுக்கு இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி போட் பண்ணல பாருங்க. வச்சிருக்கிறதே ஒரு சாதாரண போன், ரெக்கார்ட் பண்றாங்களாம். ஓஹோ, இப்படி பேசுறேன் அப்படி பேசுறீங்க, அப்படி பேசுறேன் இப்படி பேசுறீங்க. நான் வந்து யார் வம்புக்கு போவாத ஆளு. வாய் அடிக்கிறது பார்த்தாலே தெரியுது யார் வம்புக்கும் போவாத ஆளுன்னு. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்ககிட்ட, நல்லா கேட்டுங்க. என்ன சொல்ல போறீங்க? இனிமேல் ஓன் அடிச்சிங்க பயந்துருமா? நாங்க ஐயா கண்டுபிடிச்சிட்டியா? முட்டை விட்டு அடிச்சாலும் எவ்வளவு தைரியம் நமக்கே போன் அடிக்கிறாங்க பாருங்க. போன் அடிச்சு சொல்றாங்க ஹோன் அடிக்க கூடாதான். சொல்லியா பாருங்க. பேசியா நீ பேசியா? இப்ப சொன்னீங்க பாருங்களேன். இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கா? எனக்கு உங்க கேரக்டர் பிடிச்சிருக்கு. அடேங்கப்பா. இன்னைக்கு வந்து ஆன் அடிச்சிங்க, நான் கீழே வருவேன், காடி கண்ணாடி தட்டுவேன். தட்டின பிறகு அதான் தைரியம் தான் வந்து தட்டி சொல்லியா. நாலு யாருன்னு கைய கால விட மாட்டேன். ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீ ஓனே அடிக்க மாட்டீங்க. என்னது இது எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். ஏன் இது எப்படி சொல்றீங்க? யாரு? ஹலோ உதயா. எந்த உதயா? டிஹெச்ஆர் உதயா. ஹலோ ஹலோ. ஐயோ ஹலோ, நீங்க என்ன ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து பேசுறீங்களா? ஆமா. அட கடவுளே. ஐயோ சாரிங்க நான் வந்து கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆயிட்டேன். இது எப்படி இருக்கு?